1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 முதல் 34 வரை. வசனம் 1. ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். So King Solomon was king over all Israel. வசனம் 2. அவனுக்கு இந்த பிரபுக்கள் சேதேக்கியன் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியா இருந்தான். And these were the prince which he had, and Azariah the sons of Zadok the priest. வசனம் 3. சிசாவின் குமாரனாகிய எலிகோரோப்பும் அகியாவும் சம்பதிரிகளாய் இருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாய் இருந்தான். And Eliarapha and Haya and sons of the Sisa, the Scribes, and Jonah Sabah, the sons of Alilur, the Regoder. வசனம் 4. யோய்தான் குமாரன் பிணையா படைத்தலைவனும் சாதாக் அபியாத்தரும் ஆசாரியருமாய் இருந்தார்கள். And Benaiah the sons of Judah was over this host, and Judah this Abinadab were this priests. வசனம் 5. நாத்தான் குமாரன் ஆசாரிய மாணியகரின் தலைவராய் இருந்தான். நாத்தானின் குமாரன் சுபு ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். And Azar the sons of Nathan was over this officer, and Zadok the sons of the Nathan was an principal officer and the king's friends. வசனம் 6. அகீசார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதனியாரும் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தார்கள். And Azariah were this household, and the Adoniram the sons of Abida was over this tribe. வசனம் 7. ராஜாவுக்கு அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களையே சேகரிக்கிற 12 மணியகர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். And Solomon had 12 officers over all the Israel, which an approved and victuals for this king and his household, and each man each month in a year's made and provision. வசனம் 8. அவர்கள் நாமங்களாவன ஊரின் குமாரன் அவன் எப்பிரேம் மலை தேசத்தில் இருந்தான். And these are these names and the sons of Uri in Mount of Ephraim. வசனம் 9. தேகோரின் குமாரன் இவன் மக்கோதிசிலும் சல்பீமிலும் பெத்சேமிலும் ஏனோபேத்தனிலும் இருந்தான். The sons of Tukor in Mekos and Sibolevi and Bethseme and El Bethsemana. வசனம் 10. ஏ தேசத்தின் குமாரன் அவன் அருபத்தில் இருந்தான். சேகாவும் எப்பர் சீமையின் அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தான். The sons of Helsed in Herbath in Shudim and Frostnir, Sachosh and all the lands of the
எப்பேர். வசனம் 11. அபினதாம் குமாரன் இவன் தௌரின் நாட்டின் இப்புற மனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தான். And the son of Debah in all the region of this draw, which had Debah, the daughters of the Solomon to wife. வசனம் 12. ஆகி லூதின் குமாரனாகிய பானா அவன் விசாரிப்பில் தனக்கும் மகீதேவுக்கும் சர்தானாவாகவும் பக்கமாகவும் இஸ்ரேலுக்கும் கீழாகவும் பெத்தேனியா பெத்சேயான் தொடங்கி அபேல் மெகோல் மட்டும் யக்மெமோக்கும் இப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்சேயான் அனைத்தும் இருந்தது. And Banan, the sons of Harun, to him, and Pritana the widow, and all Bethsema, which is by and Judoka, and Bethan, Juro, for the Bethsema, to the Abimadola, he went into this place that is and behind John வசனம் 13. கோபரின் குமாரன் அவன் கீலியாத்தில் உள்ள ராமாத்திலும் இருந்தான். கீலியாத்தில் உள்ள மனாசேயின் குமாரனாகிய யவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களும் உள்ள அர்கோப் சீமை அவன் விசாரிப்பு இருந்தது. And sons of Geber in Ramoth land to him and brought in the children of Jer, the sons of Monosha, which are these Gilans to him all the pretty which the region of the Argob, which is and the Baza, that girl grey and city rich and well and Brazans bear. வசனம் 14. இத்தோவின் குமாரன் அகி நோதாப் அவன் மக்கோனியமிலே இருந்தான். And the sons of Ario and Makon. And வசனம் 15. அகிமேஸ் இவன் நப்தலியில் இருந்தான். அவன் சாலமோனுக்கு இந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். And Hamimas was an Abdali. He also took and Basmat these daughters of the Solomons to wife. வசனம் 16. ஊசியாவின் குமாரன் பானா இவன் ஆசோரிலும் ஆலோத்திலும் இருந்தான். And Pana the sons of the Asor was in Azar and his வசனம் 17. பாரோவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரின் இருந்தான். And Josabat the sons of Purah is in Issachar. வசனம் 18. ஏலோவின் குமாரனாகிய சீமை இவன் பெஞ்சமினில் இருந்தான். And சீமை the sons of Elin in பெஞ்சமின். வசனம் 19. ஊரின் குமாரன் கேவீர் இவன் எமோரியின் ராஜாவாகிய சீகேனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகேனுக்கும் இருந்த தேசமாகிய கீலியா தேசத்திலே இருந்தான். அவன் மாத்திரம் அத்தேசத்திலே அதிபதியாய் இருந்தான். Heber the sons of Uri was in the countries of the Gilead, in the countries of the Sema, kings of this Amalek,
and half the going kings and Basan. And he was and the only officers which was in the lands. வசனம் 20. யூதா இஸ்ரவேலும் கடற் கடற்கரை மனத்தனையாய் ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். And Judah and Israel were in the many as the sand which is by the sea in the multitude, and eating and the drinking and making merry. வசனம் 21. நதி தொடங்கி பெலிஸ்தியர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜாக்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவனை சேவித்தார்கள். And Solomon regains to over all the kingdoms and from the rivers and to the lands of the Philistines and unto these borders of the Egypt. They followed and present and served and Solomon all the days of their life. Of these lives. வசனம் 22. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு சொல்லும் சாப்பிடப்பட்டு சொல்லவும் 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். And the Solomon's provisions for one day was and 30 measures of the flinty flour and the screws and measures of the smell. வசனம் 23. கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சல்களாயிருந்தது. அந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும். Then fattened oxen and 20 oxen, but the pastures and 100 sheep, and beside that and this broke back, and forever fall wonder this fatted flow. வசனம் 34. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற சிப்சாமுற்கொண்டு அசர் மட்டும் முல்லைவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்திலும் சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனையே சுற்றி எங்களுக்கும் சமாதானமாய் இருந்தது. For he had an domain over all the region and this side and the river from and to so he went to the other over all the kings and this side and the river, and he had an peace all side and around about him. வசனம் 25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேசேபா மட்டும் யூதேயா இஸ்ரவேல் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழல் தங்கி தங்கள் அத்திமரத்தின் நிழலில் சுகமாய் குடியிருந்தார்கள். And Judah and Israel dwelt and safely every man's under this vine under this oak tree from and done whom even to this Beersheba all these days and of the Solomon. வசனம் 26. சாலமோனுக்கு 4000 ரத குதிரைகளும் 12000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். And Solomon had 40,000 stalls and horses and chariots and 12,000 horsemen. வசனம் 27. மேற்செயலில் மானியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கும் வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறையுமின்றி பராமரித்து. And these officers and provide and Vitico for the king Solomon and for all this come unto the king Solomon's table every man in his month. They looked nothing.
வசனம் 28. குதிரை வீரர்களுக்கு ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமைகளையும் வைக்கோல்களையும் அவர்கள் தங்கள் இடப்பட்ட கட்டளையின்படியே அவைகளை இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வாருங்கள். Barley I say, barley also and straw for this house, and dromedaries forgot they unto this place, where these officers were, and every one man according to his charging. வசனம் 29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்தனைய மனத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். And given Solomon wisdom and understanding in extending much and longness of heart, and even this even side and that his and the sea shores. வசனம் 30. சகல கிழக்கத்திய புத்திரர்களின் ஞானத்தையும் எகிப்தியர்கள் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் மிகுதியாக இருந்தது. And Solomon wisdom and excellent this wisdom of all the children of the east country of all this wisdom of Egypt. வசனம் 31. அவன் எஸ்கரியானாகிய இத்தேனியனும் ஏமோன் கல்கே தார்த்தா என்னும் மக்கோலின் குமாரனையும் மற்ற எல்லா மனுஷரும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜனங்களிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. For he was an than all man and that hate him, and Ezeret he an human, and shall call and draw the sons of Moha, and his fame was in all these nations around about. வசனம் 32. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. And he speak their sound proverb, and his songs were his thousands and five. வசனம் 33. லீபியோனிலே இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரிலே முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்குமுள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் மச்சங்களும் ஆகியவற்றை இவைகளை குறித்து வாக்கியங்களை சொன்னான். And he speak of the tree from he and culture tree that is in Lebanon, even unto this his sop to the spring out of this will. He speak also of the bedset and of flow and of the creeping things and of the pleasure. வசனம் 34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தையும் கேட்கிறதற்கு வந்தார்கள். And the scum of all people to hear the wisdom of Solomon from all the kings of this earth, which had an ear of his wisdom. Friends, இன்னைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.